ஓம் கணபதியே நமக. ஓம் முருகப்பெருமானே நமக. ஓம் நரசிம்மனே நமக. ஓம் குலதெய்வம் பால் முனீஸ்வரனே நமக. ஓம் குதம்பை சித்தரே நமக. ஓம் நந்திச சித்தரே நமக. ஓம் அகோரிகள் சித்தரே நமக. ஓம் விஷ்ணு மாயா நமக. ஓம் குட்டிச்சாத்தானே நமக. ஓம் பஞ்சபூதங்களே நமக. ஓம் சப்த கன்னிமார்களே நமக. ஓம் 9 நவகிரகங்களே நமக. ஓம் கால பைரவரே நமக. ஓம் ஹரிச்சந்திரனே நமக. ஓம் நம சிவாய நமக. ஓம் சிவாய நமக. ஓம் அகோரகாளியே நமக. ஓம் பத்ரகாளியே நமக. ஓம் மகாகாளியே நமக. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் காளி. அம்மா காளியம்மா தாயே, நீங்கள் எப்போதும் எனக்கு துணையாக இருங்கள் தாயே. ஓம் குருவே சரணம். ஓம் குதம்பை சித்தரே சரணம். ஓம் நந்திச சித்தரே சரணம். ஓம் அகோரிகள் சித்தரே சரணம். ஓம் மும்மூர்த்திகளே சரணம். ஓம் பிரம்மதேவனே நமக. ஓம் விஷ்ணு பகவானே நமக. ஓம் சிவபெருமானே நமக. வணக்கங்க. நான் சென்னை சேத்துப்பட்டிலேருந்து ஸ்ரீ அகோரி நாமசெல்வம் பாபா குருஜி சாமியார் பேசுகிறேங்க. நான் உதவும் நெஞ்சங்கள் பொதுநல அறக்கட்டளைன்ற ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறேங்க. அதே போல் ஸ்ரீ ஜெய் மகா அகோர பத்ரகாளி ஆன்மீகம் மந்திராலயம் அறக்கட்டளை என்ற அறக்கட்டளை நடத்துகிறேன். அதே மாதிரி ஸ்ரீ ஜெய் மகா அகோர பத்ரகாளி அசோசியேஷன் ஒரு சங்கமும் வச்சு நடத்துகிறேங்க. ஆன்மீக ரீதியாகவும் பொதுநல தொண்டாகவும் வச்சு நடத்துகிறேங்க. இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் எல்லோரும் உதவி பண்ணுங்கள். நீங்கள் செய்கிற உதவி தான் நான் மக்களுக்கு சேவைக்கூடிய உதவி. அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் உதவியாக இருங்க. இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? இது முக்கியமான வீடியோ. ரொம்ப உங்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயன் தரக்கூடிய வீடியோ தான் இது. நான் போடுற வீடியோ அனைத்துமே உண்மையான வீடியோ. இதில் எந்த பொய்யெல்லாம் கிடையாது. மக்களுக்கு பயனுள்ள வீடியோ தான் இது. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். கடைசி வரலும் பாருங்கள். இந்த வீடியோ பாதியிலே கட் பண்ணாதீங்க. முழுசாக பார்த்தா தான் எதுவும் உங்களுக்கு புரியும். அப்போ தான் இந்த சாமி என்ன சொல்கிறான்னு உங்களுக்கு தெரியும். அதுபடி நீங்கள் பயனடையலாம். சரி, இப்போ பொதுமக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். குப்பையை தயவுசெய்து குப்பை தொட்டில் எடுத்துன்னு போய் கொட்டுங்க. கண்ட இடத்துல கொட்டாதீங்க. தெருக்கெல்லாம் ரொம்ப அசுத்தமாக இருக்குது. குப்பையை கரெக்டாக கொட்டுங்க. மாணவ மாணவிகள் எல்லாம் நல்லா படிங்க. எது மேலே கவனம் செலுத்தாதீங்க. நல்லா படிப்பு மேலே நல்லா கவனம் செலுத்தி நல்லா படித்து நல்லா மார்க் எடுத்து அப்பா அம்மா பேச்சை கேட்டு நல்லபடியாக இருங்க. தெருக்களில் உள்ள இடத்துலலாம் மரங்களை வச்சு நட்டு வைங்க. மரங்களை வளர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அப்படி உங்களால் மரத்தை வளர்க்க முடியலன்னா இருக்கக்கூடிய மரத்துக்காவது தண்ணி ஊற்றி வளங்க. இது ரொம்ப நல்லா பயன் தர, நமக்கு நீராகாரமாக கிடைக்கும், நல்லா சுவாசமாக கிடைக்கும். இந்த 3 செய்யுங்க. 4வது, சின்ன சின்ன பசங்கள்லாம் குடிக்கிறாங்க. இந்த பழக்கத்துலேருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. ஏன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது உங்களை மட்டும் பாதிக்காது, குடும்பத்தில் எல்லாரையும் பாதிக்கும். ஆனால் அதனால் சின்ன சின்ன பசங்க எல்லாமே இந்த பழக்கத்துக்கு ஈடாகாதீங்க. அந்த பழக்கத்துலேருந்து வெளியே வாங்க. வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் வீட்டில் தண்ணியை கொஞ்சம் சிக்கனம் பண்ணி செலவு பண்ணுங்கள். எல்லா குடும்பத்தில் இருக்கிறவங்க தண்ணியை கொஞ்சம் சிக்கனம் பண்ணி செலவு பண்ணுங்கள். ஏன்னா நம்ம போயிட்டாலும் வர சங்கதிகளுக்கு தண்ணி வேணும். அதனால் தண்ணியெல்லாம் கொஞ்சம் சிக்கனம் பண்ணுங்கள். இது என்னுடைய பொதுவான வேண்டுகோள். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான வீடியோ. இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பேரும் நான் சொல்கிற கோயிலுக்கு நீங்கள் போகணும். இதுதான் முக்கியமான வீடியோ. ஏன்னா நோயில் 2 வகை இருக்குது. ஒன்று தற்காலிகமாக வரக்கூடிய நோய் அது போயிடும். இல்லைன்னா நிரந்தரமாக நம்ம உடம்புல ஒரு நோய் வரும். அந்த நோய் வந்ததுன்னா ரொம்ப நீண்ட நாட்களாக நம்மளை விட்டு போகாமல் நம்மளை ரொம்ப தொல்லை கொடுக்கும். புரியுதுங்களா? அப்போது நோயில் 2 வகை இருக்குது. இந்த நோயை போக்கக்கூடிய கோவில் நம்ம உடம்புல வருதில்ல. எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வகையில் உபாதைகளை ஏதோ ஒரு நோய் நம்மளுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை நமக்கு வரும். அப்போ வரும்போது நமக்கு அந்த நோயை போக்கணுன்னா நம்ம சரியான பாதையை கண்டுபிடிக்கணும். நம்ம சரியான பாதையை கண்டுபிடிச்சா தான் அந்த நோயிலேருந்து நம்ம மீண்டும் வெளியில் வர முடியும். புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது தற்காலிகமாக உள்ள நோயும் இல்லை நிரந்தரமாக உள்ள நோய்க்கும் வழி இருக்குது. வழி இல்லாமலாம் இல்லை. எல்லாத்துக்கும் வழி இருக்குது.
மாற்று வழி இருக்குது. நிறைய பேர் நிறைய இடத்துல போயிடலாம், நிறைய ஆலயத்துக்கு போயிடலாம். இறையோடைய வழிபாட்டு மூலியமாக, இறைவனிடம் சரணாகதி அடைவதன் மூலியமாக நிறைய பேர் நோய்கள்லாம் அவங்கள விட்டு விலகலாம் போயிருக்குது. இது உண்மை, நிஜம். இப்போ நான் சொல்கிற கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக சொல்கிறேன், எதிரிகள் தொல்லை, உடம்புல உபாதைகள், ஒரு மாதிரி தேம்பல், ஸ்கின் ப்ராப்ளம், அதே மாதிரி நீண்ட நாள் நோய், இடையில வர ஒரு தற்காலிகமான நோய், எல்லா பிரச்சனைக்கும் இந்த கோயில் வந்து ரொம்ப சூப்பரான கோயிலுங்க. எல்லா பிரச்சனைக்கும் தீர்வான கோயில். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ஒரு பெண்ணால், நான் சொல்கிறது கேளுங்க, ஒரு பெண்ணால் தற்காலிகமாக எனக்கு ஒரு நோய் வந்தது. ஒரு பெண்ணால் எனக்கு தற்காலிகமாக ஒரு நோய் ஒன்று வந்தது. ஒரு 10 நாள் வச்சிங்களேன். அந்த நோய் ரொம்ப தீராத நோய். அந்த நோய் எனக்கு 10 நாள் தான் இருந்தது. அது எதால் வந்துன்னு கேட்டால் ஒரு பெண்ணால் தான் எனக்கு வந்தது. புரியுதுங்களா? அந்த பெண்ணால் தான் அந்த நோய் வந்தது. அதே மாதிரி அந்த நோய் எப்படி போச்சுன்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ சொல்கிற கோயிலால் தான் அந்த நோய் என்னை விட்டு போச்சு. அந்த எந்த பெண்ணுன்னு நான் சொல்கிறேன், எதால் வந்ததுன்னு நான் சொல்கிறேன். அதே போல் அந்த நோய் எப்படி போச்சுன்றதும் நான் உனக்கு எந்த கோயிலுன்றதை நான் சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு நீங்கள் போங்க. எனக்கு தற்காலிகமாக வந்ததுனால நான் சொல்கிறேன். ஆனால் தற்காலிகமாக வந்தாலும் அந்த கோயிலுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு அந்த நோய் போயிடுச்சு. அப்போ அது உண்மை இல்லை? அப்போ அது உண்மை. அப்போது தீராத நோய் வந்தாலும் சரி, அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் அந்த நோய் போகும். நோய்க்காக மட்டும் நான் சொல்ல, எனக்கு அந்த நோயை போகணுக்கா போச்சு பார்த்தீங்களா, அதே அந்த கோவில். அப்போ எல்லாருக்கும் போகல. சாமி எனக்கே அந்த நோய் தீராத, அந்த தற்காலிகமாக வந்த நோய் போச்சுன்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு அது போகும்ல. அது உண்மை தானே? புரியுதா? எனக்கு என்ன நடந்ததோ அதுதான் உங்களுக்கும் நடக்க போகுது. உங்களுக்கும் நடக்கும். அதுதான் உண்மை. அப்போ நான் சொல்கிற கோயிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தற்காலிகமான நோயும் தீராத நோயும் எல்லா பிரச்சனைக்கும் முடிவு தரக்கூடிய கோயில். சூப்பர் கோயிலுங்க. ரொம்ப அழகான கோயில். இங்கே தான் பக்கத்தில் தான் இருக்குது. நான் சொல்கிற அந்த கோயிலுக்கு போங்க. போனீங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில், ரொம்ப பழமையான கோயில். குகைக்குள்ளே தான் அந்த கோயில் இருக்குது. நான் சொல்கிற கோயிலுக்கு போங்க. சரி, இப்போ வாங்க. என்ன தற்காலிகமாக எனக்கு ஒரு 10 நாளில் அந்த நோய் வந்தது, எப்படி போச்சுன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து திருவண்ணாமலைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு நான் வெளியில் வந்தேன். வந்த உடனே அப்படியே பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட சாமி தரிசனம் பண்ணிட்டு பஸ் ஏறலான்னு வரேன். வந்தோடனே பஸ் ஏறலான்னு வரும்போது எனக்கு ரொம்ப காலையிலே சாப்பிடாமல் போயிட்டேன். வெடிகாலம் எழுந்து போனதுனால பசி, ரொம்ப பசி. சரி, பசி ரொம்ப எடுக்குதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஹோட்டலுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போனால் கரெக்டாக ஹோட்டலுக்கு போகிறதால பஸ்ஸு வந்துடுச்சு. சென்னைக்கு வர பஸ்ஸு அந்த வேலை வந்துடுச்சு. வந்தோடனே நான் என்ன பண்ணிட்டேன், சரி நமக்கு பஸ்ஸை விட்டால் இதோட வந்து ரொம்ப லேட் ஆகும், நம்ம வீட்டில் கூட போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பஸ்ஸில் ஏறி சென்னை பஸ்ஸிலேருந்து திருவண்ணாமலை பஸ்ஸில் ஏறி சென்னைக்கு வர பஸ்ஸில் நான் ஏறி வந்துட்டு வர வழியில் வரேன். ரொம்ப பசி, எனக்கு ரொம்ப பசி, என்னால் முடியல. சரி, நம்ம இதுக்கு மேலே பண்ணக்கூடாது, தாமதம் பண்ணக்கூடாது, ஏன்னா வயிற்றுக்கு பசியும் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், செஞ்சியில் நான் இறங்கிட்டேன். இறங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு செஞ்சியில் நான் இறங்கிட்டேன். இறங்கின உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, சரி ஹோட்டலுக்கு போயிட்டு நான் சாப்பிட்டு அப்படியே நான் என்ன பண்ணேன், சரி பஸ்ஸில் ஏறலாம், இதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறலாம், சரி கொஞ்சம் தூரம் நம்ம நடந்து போகலான்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே சாப்பிட்டு ஹோட்டல்லேருந்து செஞ்சிலேருந்து அப்படியே நான் வந்துகிட்டே இருந்தேன். வரும்போது ஒரு வீட்டு பக்கத்தில் அந்த வறண்டா இருக்குல்ல, வெளி வாசல், அங்கே வந்து நான் உட்காந்த உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து என்னை பார்த்துச்சு. வெளியில் வந்து பார்த்துட்டு வந்து உடனே வீட்டுக்குள்ளே போயிடுச்சு. போனோடனே அவங்க அப்பா அம்மா எல்லோரும் கூப்பிட்டு வெளியே வந்துச்சு. அந்த பொண்ணு வெளியே வந்த உடனே, சாமி எங்கேருந்து வரீங்கன்னு கேட்டாங்க. நான் சென்னையிலேருந்து வரேங்க, வந்து திருவண்ணாமலை கோயிலுக்கு அண்ணாமலையாரை பார்த்துட்டு நான் வரேன் இல்லை, ரொம்ப பசிச்சு, அதனால செஞ்சில் இறங்கி சாப்பிட்டேன், இப்படி நடந்து வந்து உங்கள் வீட்டு வாசல்ல உட்காந்தாங்க அப்படின்னு. சரி சாமி தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்க ஓடினாங்க. தண்ணி எடுத்து வந்து தண்ணி கொடுத்தாங்க. இல்லைங்க, நான் வெளிலலாம் வீட்டுக்குள்ளெல்லாம் நான் நஷ்டமாக எங்கேயும் யார்கிட்டையும் நான் தண்ணிலாம் வீட்டுக்குள்ளே இருக்கிற பொருளை நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேணாங்க, நான் சாப்பிட்டேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க சாமி சொல்லிட்டு அவங்க வீட்டுக்காரர் என்ன பண்ணார், பக்கத்தில் கடையில் போய்ட்டு பாட்டில் தண்ணியில் அந்த பாட்டில் தண்ணி வாங்கி வந்து கொடுத்தாரு. சரி, கடையில் வாங்கி வந்தது நீங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்தோன்னே, சரி அன்பாக கொடுக்குறாங்களே, நம்ம அதை வந்து இது பண்ணக்கூடாது, ஏன்னா வீட்டில் தான் சாப்பிடல, கடையிலாவது வாங்கி கொடுக்குறாங்கன்னு சொல்லி அன்பாக கொடுத்தோன்னா நான் சாப்பிட்டோன்னே அந்த அம்மா என்ன சொன்னாங்க, சாமி எனக்கு வந்து பேரப்புள்ள பிறந்துருக்குது, பையன் பிறந்துக்கிறான், என் பொண்ணுக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி என்னை சொன்னாங்க. சார் குழந்தை எடுத்துருவாங்கம்மான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த குழந்தை இவங்க எல்லாம் வந்தாங்க, எல்லாரையும் நான் ஆசீர்வாதம் பண்ணேன். அண்ணாமலையாரோட
நாமத்தை சொல்லி, காளி தேவியோட நாமத்தை சொல்லி அவங்களுக்கு ஆசீர்வாதம்லாம் பண்ணேன். ஆசீர்வாதம் பண்ணும்போது இந்த வீட்டுக்கு பக்கத்து வீடு ஒரு பெண் இருந்தாங்க. அவங்களும் வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்து நான் பண்ணுற ஆசீர்வாதம் எல்லாத்தையும் அவங்க பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இவங்க யாருன்னு கேட்டால் வட மாநிலத்தை சேர்ந்தவங்க. அந்த நான் சொல்கிற பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து வட மாநிலத்தை சேர்ந்தவங்க, நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க கிடையாது. இவங்க வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. அப்போ எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ண உடனே குழந்தைங்களுக்கு பேர் வச்சேன். கேட்டேன், இல்லை சாமி இனிமேல் தான் எல்லாம் சொல்லி பேர்லாம் வைக்கணும்னா. சரி ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். அப்போது அந்த அந்த அம்மா என்ன சொன்னா, அது பாருங்க இவங்க வட மாநிலத்தை சேர்ந்தவங்க, இவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஆசீர்வாதன்றது நான் யாரையும் நம்ம பிரிக்க முடியாதுல்ல, நம்ம எல்லாருக்கும் பொதுவான ஆள். சரி வா சொல்லுங்க பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்தாங்க. கிட்ட வந்தோடனே நான் என்ன பண்ணேன், அவங்க கிட்ட வரும்போது நின்ன உடனே நான் ஒரு 4 ஸ்டெப் எடுத்து வச்சேன். ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஆசீர்வாதம் பண்ணல. எடுத்து வச்சு கரெக்டாக வைக்கிறேன், சறுக்குன்னு காலில் ஒரு முள்ளு மாதிரி ஏதோ குத்துச்சு. என்னடா இது முள்ளு மாதிரி நம்மளை குத்துது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணால், நம்ம ஆசீர்வாதம் பண்ண போகிறேன். நல்லா கவனிங்க, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. அந்த அம்மாவை நான் ஆசீர்வாதம் பண்ணலான்னு நான் போனால் காலில் சறுக்குன்னு குத்துச்சு. சரி என்னடா சறுக்குன்னு குத்துச்சுன்னு சொல்லிட்டு போனால் ஸ்டாப்லர் பின் இல்லை, அந்த ஸ்டாப்லர் பின் வந்து என் காலில் குத்துச்சு. குத்துறோன்னு ஒரே ரத்தம். சரி என்ன பண்ணேன், ஸ்டாப்லர் பின் எடுத்துட்டேன். சாமி என்ன சாமி ரத்தம்லாம் வருது. சரி அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பிரச்சனை. ஸ்டாப்லர் பின் எடுத்துகிட்டு நான் காலை ரொம்ப அழுத்தமாக வச்சேன். ஏன்னா ரத்தம் போகணுன்றதுக்காக ரொம்ப கீழே அழுத்தமாக வச்சேன். அழுத்தி வச்சது கொஞ்சம் வலி கொஞ்சம் லைட்டாக கம்மியாக இருந்தது. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், சரி அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணலான்னு சொல்லிட்டு மேலே கையை எடுத்து வைக்கிறேன். நல்லா கவனிங்க, இப்போ தான் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும். நான் என்ன பண்ணேன், அந்த அம்மா மேலே கையை ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக கையை எடுத்து வச்சு சிவனோட மந்திரத்தை சொல்லி, காளி தேவியோட மந்திரம் சொல்லி, நீங்கள் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில், உங்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நான் ஆசீர்வாதம் பண்ணுறேன். அதான் ஜபம் பண்ணுறேன்னு வச்சிங்களேன், மந்திர ஜபம் பண்ணுறேன். அவங்களுக்கு பண்ணி கையை நல்லா கவனிங்க. கையை நான் வச்சுட்டு அந்த கையை நான் எடுக்கிறேன். அந்த அம்மா மேலே கையில் வைக்கும் போது எனக்கு எந்த எஃபெக்டும் வரல. கையை நான் மேலே வச்சு தலைமையில கையை வச்சு நான் ஜபம் பண்ணும் போது அவங்கக்கிட்ட எனக்கு எந்த எஃபெக்டும் வரல. நான் கையை எடுத்த உடனேயும் என் உடம்பு அப்படியே திக்கு எரியுதுங்க. பயங்கரமான எரிச்சல், என் உடம்பு அந்த மாதிரியான எரிச்சல் சொல்ல முடியாத. ஒரு செகண்டில் என் உடம்பு உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரலாம் அப்படியே எரியுது. கண்ணு வரல ஏறி ஒரு அந்த ஸ்பாட்டில் கண்ணு அப்படியே தண்ணி வந்துச்சு. அவ்வளோ எரிச்சல் என் உடம்பு. என்னடா இது இவ்வளோ இந்த மாதிரி எரிச்சல் வருது நம்மளுக்கு, ஏன் இந்த ஸ்பாட் இவ்வளோ ஸ்பீடாக இவ்வளோ எரிச்சல் வருது. அந்த அம்மாங்களை ஆசீர்வாதம் பண்ணது, இந்த அம்மாவுக்கு மட்டும் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், திரும்ப அந்த அம்மா கூப்பிட்டு இங்கே வாமான்னு கூப்பிட்டு, எனக்கு பெருத்த சந்தேகம் இது எதனால் இந்த மாதிரி வந்துச்சு சொல்லி திரும்ப அந்த அம்மா கூப்பிட்டு தலைமையில கையை வச்சு நான் ஆசீர்வாதம் பண்ணும்போது நல்லா கேளுங்க, அந்த அம்மா மேலே ஆசீர்வாதம் பண்ணும்போது ஓரளவுக்கு லைட்டாக அப்படியே சாந்தமாச்சு அந்த எரிச்சல். திரும்ப நான் அந்த அம்மா மேலே அந்த கையை எடுக்கிறேன், பழைய மாதிரி திக்கு உடம்பு எரியுது, அனலாக கொதிக்குது. எரிச்சல் ஒரு மனுஷனுக்கு எரிச்சல் வந்தால் எப்படி இருக்கும், ஒரு நீங்கள் தப்பாக நினைக்காதுங்க, நம்ம நெருப்பில் விழுந்தாலோ நெருப்பு நம்ம மேலே பட்டாலோ நம்மளுக்கு எப்படி அப்படியே பயங்கரமாக இருக்கும் நெருப்பு. அந்த மாதிரி நெருப்பு அகோரமாக இருந்தது என் உடம்புல, அகோரமாக இருந்தது நெருப்பு. பயங்கரமான கொச்சல், அப்படி சொல்ல முடியாத அளவுக்கு அந்த நெருப்பு என்னவோ அப்படியே வாட்டி வதைக்குது. அந்த ஒரு செகண்ட்லேயே நடக்குது எல்லாம். சரி நான் என்ன பண்ணேன், எனக்கு என்ன தப்பாக தோணுது, இந்த அம்மா மேலே கையை வச்சோன்னே ஏன் இந்த மாதிரிலாம் வருது, நமக்கு தப்பாக தோணுது, இது சரி வராது. இந்த அம்மா வர வட மாநிலத்தை சேர்ந்தவன்றாங்க, சரி வட மாநிலத்தை சேர்ந்தவன் நம்ம குறை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், ஏன்னா வட மாநிலத்தை சேர்ந்தவங்களும் புனிதமானவங்க தான், யாரும் அவங்க வந்து ஒரு தப்பான ஆள் கிடையாது. எல்லாரும் நம்ம இந்த நாட்டில் எல்லாருமே நம்ம ஒன்று தான், நம்ம யாரும் பிரித்து பார்க்கக்கூடாது. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அந்த அம்மா விட்டுட்டு அம்மா நான் போயிட்டு வரேன், நான் சென்னைக்கு போகணும்னு சொன்னேன். சரி சாமி நீங்கள் போகணும், அந்த வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு தண்ணியோடு எடுத்துன்னு நான் பாட்டு அப்படியே வந்து நேர்ந்தேன். எனக்கு இதே சிந்தனை, ஒரு பக்கம் எரிச்சல், என்னடா இவ்வளோ திக்குன்னு இருந்தால் நம்மளை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி நான் அப்படியே வந்துக்கிட்டே இருந்தேன். வந்துட்டு ஒரு இடத்துல வந்து நான் உட்காந்த ஒன்று என்னன்னா, அந்த அம்மாவும் இந்த அம்மாவை பக்கத்து வீட்டு அம்மாவும் 2 பேரும் என்னை ஃபாலோ பண்ண வராங்க. வந்த உடனே அந்த அம்மா அந்த நம்மளுடைய ஆளுங்க வந்து சாமி அப்படின்ட்டாங்க. என்னங்க 2 பேரும் வந்துக்கிறீங்க, என்ன விஷயம்னு கேட்டான். இல்லை இந்த அம்மா வந்து உங்ககிட்ட பேசணுமா. என்கிட்ட பேசணுமா, என்ன பேசணுங்க அப்படின்னு. இல்லை அந்த அம்மா வந்து உங்ககிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. சரி எனக்கு கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நான் பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் எல்லாம் நிற்க வச்சேன். சொல்லுங்கள் என்னங்க. இல்லை சாமி உங்களால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா.
காரியம் ஆகணுமா, என்ன காரியம் ஆகணுமா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். இல்லை சாமி, ஒருத்தருக்கு தீராத பிரச்சனை இருக்குது, குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை. அந்த பிரச்சனையிலேருந்து அந்த ஆப்போசிட்டால் அவங்கள வந்து விலக்கி வைக்கணும். நீங்கள் அவங்க இவங்களுக்கிட்ட வராதவளுக்கு இவங்களை வந்து ஒரு தூரமாக விலக்கி வைக்கணும், இவங்க பேச்சுக்கே வரக்கூடாது. அதற்கு நீங்கள் வந்து எதாவது செஞ்சு அவங்கள வந்து துரத்தணும் அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், துரத்தணும்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, உங்களுக்கு எவ்வளோ வேணால் நான் காசு கொடுக்குறேன், நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் நான் பணத்தை கொடுக்குறேன், அட்வான்ஸ் கூட நான் இப்போ ஏற்பாடு பண்ணி தரேன், ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன்னு சொன்னாங்க. மா, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சாமி, நீங்கள் மந்திரம் மூலியமாக நீங்கள் அவங்கள வந்து துரத்தணும். அப்போ நான் கேட்டேன், பில்லி சூனிய ஏவல் செய்வினை இந்த மாதிரி செய்கிறேன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி செய்யணுமான்னு கேட்டேன். ஆமாம் சாமி, அதுதான் செய்யணும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அம்மா, நான் இறை வழிபாட்டில் இருக்கிறவன், இறைவனிடம் சரணாகதி அடைஞ்சி தான் இருக்கிறேன். நான் வந்து இந்த பில்லி சூனிய ஏவல் செய்வினை இதெல்லாம் நான் அந்த மாதிரி காரியத்துக்கு நான் போக வரல. என்கிட்ட வருவங்கள முடிஞ்சால் நன்மை செய்வேன், நன்மை செய்ய முடியலன்னா போயிட்டு வாங்கன்னு சொல்லி வணக்கம் பண்ணி நான் அனுப்பிச்சிடுவோம்மா, இந்த காரியம்லாம் நான் பண்ண மாட்டேன், எனக்கு இதெல்லாம் வந்து சரி வராது அப்படின்னு. ஏன்னா அந்த அம்மா மேலே கையை வச்சு தான் அந்த எரிச்சலே எனக்கு வந்தது. சரின்னு சொல்லிட்டு இந்த அம்மா பேசிட்டு கொஞ்சம் ஓரமாக நில்லுங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா கூப்பிட்டு நான் பேசினேன். அம்மா, என்னம்மா இந்த அம்மா, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, முதல்ல நான் அவளை பார்க்குறேன், நீங்கள் என்ன நோக்கி இந்த அளவுக்கு நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க, என்னம்மா விஷயம்னு கேட்டேன். அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, சாமி, இந்த அம்மாவுக்கு இதான் வேலையே, இந்த அம்மா வந்து எங்ககிட்டே வந்து வா இங்கே போகலாம் அங்கே போகலாம், உனக்கு அதை பண்ணித்தரேன் இதை பண்ணித்தரேன், இவ்வளோ செலவாகும் அவ்வளோ செலவாகும்னு சொல்லிட்டு இவங்க வந்து என்கிட்டே பண்ணியிருக்கிறாங்க. எங்கள் இடத்துக்குலாம் வாங்க, நிறைய பேர் இருக்காங்க, இதெல்லாம் பண்ணலாம் அதை பண்ணலாம் இதை பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வேலையே எதுவும் கிடையாது, இதான் வேலை அப்படின்னு சொன்னாங்க. சரி, நான் சொன்னேன், சரி அவங்க எந்த வேலைனா செஞ்சுட்டு போட்டோம், நமக்கு அது தேவையில்லை, நான் வந்து செய்யலாம் மாட்டேங்க அந்த வேலைக்கு அப்படின்னா. இல்லைங்க, இவங்களுக்கு வந்து உங்களை பார்த்து ஏதோ செய்யணும்னு சொல்கிறாங்க, அதனால தான். அப்போ தான் நான் கண்டுபிடிச்சேன் இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய கால் பாதம் வந்து இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் பட்டுருக்கு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அந்த கெட்ட அந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வினை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துல இவங்களுடைய கால் பாதங்கள் படும்போது அங்கே நடக்கிற அந்த எஃபெக்ட் பார்த்தீங்களா, அந்த இவங்க நம்ம முதல்ல அந்த பில்லி சூனியம் ஏவல் செய்வினை சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வைக்கிறதே மிகப்பெரிய பாவம் தான். புரியுதா? ஒரு கொலை பண்ணுறதுக்கு சமானம். காசை வாங்கிக்கின்னு வந்து இந்த மாதிரி பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு கொலைக்கு சமானம். புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி இடத்துல இந்த அம்மா கால் பாதம் படும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நெகட்டிவான விஷயம் இந்த அம்மா கிட்ட அந்த உடம்புல இருக்கும். புரியுதா? இவங்க இறை வழிபாடு, இறைவனோட சரணாகதி அடைவது, இறைவனுடைய துதி, இறைவனிடம் பூஜை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி இருந்தால் அந்த எஃபெக்ட் வராது. இவங்களோட நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி இடத்துக்கு இவங்க போகும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு அந்த எஃபெக்ட் இந்த அம்மாவுக்கு உடம்புல இருக்குது. ஏன்னா இவங்களோட கால் பார்த்து அங்கே படுது இல்லை. இவங்க அந்த மாதிரி இடத்துக்கு போய் உட்காந்து பண்ணும்போது பண்ணுறது வேற ஒருத்தர், இவங்க பண்ணல. இவங்க வந்து அந்த மாதிரி ஆட்கள், இவங்க வந்து ஆளுங்களை கூப்பிட்டு போய் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்க்கிறது. அப்போது அவங்களுக்கு அதோட எஃபெக்ட் இவங்க உடம்புல இருக்குல்ல. அப்போ அந்த மாதிரி எஃபெக்ட் உள்ளவங்களை நான் ஆசீர்வாதம் பண்ணும்போது அதோட எதிர்மறை என்ன எஃபெக்ட் என் உடம்புல வந்துச்சு. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ இவங்களெல்லாம் ஆசீர்வாதம் நான் பண்ணும்போது எனக்கு வந்து அந்த எஃபெக்ட் வரல. அப்போ இந்த அம்மா மேலே நான் ஆசீர்வாதம் பண்ணும்போது ஏன் அந்த எரிச்சல் என் உடம்புல வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க கால் பாதம் பட்ட இடம் அந்த மாதிரி இடம். அப்போ இவங்களுக்கு அந்த அதாவது நெகட்டிவான விஷயம் இவங்களுக்கு உடம்புல இருக்குதுல்ல, அந்த எஃபெக்ட். அப்போ நம்மள மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நம்ம ஆசீர்வாதம் பண்ணும்போது நம்மக்கிட்ட இருக்கிற சக்தி என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா, அவங்கள ஆசீர்வாதம் பண்ணும்போது அவங்க உடம்புல என்ன இருக்குது, இவங்க என்ன பண்ணுறாங்கன்றத கிரீனாக காட்டி கொடுத்துரும். ஏன் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணும்போது எனக்கு உடம்பு ஏறியல, ஏன் இவங்களை பண்ணும்போது அந்த உடம்பு எரிச்சல் வருதுன்னா இவங்களோட எஃபெக்ட் அந்த மாதிரி. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், இவங்களை அனுப்பிட்டேன். அம்மா நீங்கள் போயிடுங்க, இதுக்கு மேலே நிற்க வேணான்னு போயிட்டேன். போயிட்ட உடனே நான் என்ன பண்ணேன், சரின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு சென்னைக்கு வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பூஜைலாம் பண்ணிவிட்டு நான் மறுநாள் என்ன பண்ணேன், இதுக்கு என்ன வழி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே குழப்பத்தில் இருந்தேன். ஏன்னா என் உடம்பு வந்து ரொம்ப எரிச்சல், பயங்கரமான எரிச்சல் விட்டு விட்டு வருது. அதான் தொடர்ந்து வரல, ஆரம்பத்தில் தொடர்ந்து வந்து அதுக்கப்புறம் விட்டு 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 வருது. சரி, நான் என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன வழி என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இப்படியே போயிட்டே இருந்தது. போய் வந்து கரெக்டாக ஒரு 10 நாள் ஆச்சு. 11ஆம் நாள் நான் என்ன பண்ணேன்,
புரசை வாக்கத்தில் இருக்கிற அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு உள்ளே வந்து காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி அம்மன் கோயில் இருக்கிறோம். பொஷாகத்தில் அங்காள பரமேஸ்வரர் கோயில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த கோயிலுக்கு போயிட்டு அதுக்கு முன்னாடி மறாத நாள் நைட்டு நான் என்ன பண்ணேன், எங்கள் வீட்டில் வந்து செப்பல் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. நான் எப்பவுமே காலைல ஸ்லிப்பர் போட மாட்டேன். இல்லைங்க நீ கண்ட இடத்துலலாம் போகிறீங்க செப்பல் வாங்குங்கன்னு சொல்லி புது ஸ்லிப்பர் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. ஒயிட் கலர் ஸ்லிப்பர் வாங்கி கொடுத்தாங்க. நான் என்ன பண்ணேன், செப்பலை ரொம்ப நாளுக்கு அப்புறம் போட்டுன்னு அந்த அங்காள பரமேஸ்வரர் கோயிலுக்கு போனேன். போயிட்டு காலையில் போயிட்டு நான் வெளியில் வரேன், என் ஸ்லிப்பரை காணும். நல்லா கேளுங்க, நல்ல விஷயத்தை இந்த வீடியோ நல்லா பாருங்கள். என் செப்பலை காணும். உடனே நான் என்ன பண்ணேன், என்னடா அது புதுசாக நேற்று நைட்டு தான் வீட்டில் வாங்கி கொடுத்தாங்க, செப்பலை காணுமே. சரி பரவாயில்ல, கடவுள் என்னை வந்து கோயிலில் வந்து போதுன்னா என்ன ஸ்லிப்பர் போட விடாத தடுக்கிறாரு அப்படின்னு நினச்சி நான் போனால் போதுன்னு சொல்லிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணேன், அப்படியே நடந்து ஒரு டீ கடைக்கு வந்தேன். டீ கடைக்கு வந்து டீ சாப்பிட்லான்னு சொல்லிட்டு டீ வாங்கி சாப்பிட்டுருந்தேன். அப்போது அங்கே வந்து ஒரு பெரியவர் வந்தார், அதான் வயசானவர் வந்தார், பேக்கெலாம் மாட்டின்னு வந்தார். வந்து சாமி எனக்கு வந்து காசு இருந்தால் கொடுங்க நான் சாப்பிட்ணுன்னு கேட்டேன். நான் சொன்னேன், சரிங்க நீங்கள் என்கிட்ட காசு கேட்குறீங்க, எப்படி இருந்தாலும் அந்த காசை சாப்பிட தான் போகிறீங்க, அதுக்காக நான் சாப்பாடே வாங்கி கொடுத்துட்றேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு. இல்லை நீ காசு கொடுத்தாலும் நான் சாப்பாடை வாங்கிக்குவேன், அதனால எனக்கு காசை கொடுங்க அப்படின்னு கேட்குறேன். நான் சொன்னேன் எல்லாமே ஒன்று தாங்க, அதனால் நான் வந்து சாப்பாடை வாங்கி கொடுத்துறேன், காசுலாம் தரமாட்டேன். இல்லை நீங்கள் அதெல்லாம் சொல்ல வேண்டாம், நான் சொல்கிறத நீங்கள் செய்யுங்க, எனக்கு காசை கொடுங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி அந்த அந்த வேறு மாதிரி ஒரு விதத்தில் அவர் பேசினார். அதான் ஒரு மிரட்டுறமாக ஒரு விதத்தில் பேசினார். சரி ட்ராக் வேறு மாதிரி போகுது பேச்சு, அவருக்கு எனக்கு வாக்குவாதம் நடந்துகிட்டே இருக்குது பெரியவருக்கு. சரி இதுக்கு மேலே நம்ம வாக்குவாதம் பண்ணக்கூடாது. பெரியவரா சரி பெரியவரா நீங்கள் என்ன சொல்கிறீங்க கடைசியாக சொல்லுங்கள், எனக்கு வந்து காசு வேணும், எனக்கு காசை கொடுன்னு கேட்டார். சரி பெரியவரா நான் தரேன்னு சொன்னேன். காசு எடுத்து நான் கையில் கொடுத்தேன் அவர்கிட்ட. கொடுத்த உடனேயும் இன்னும் 20 ரூபா கொடுக்குறேன், எனக்கு வந்து 50 ரூபா கொடு அப்படின்னு கேட்டார். மறுபடியும் அவர் வந்து வாக்குவாதம் என்கிட்ட பண்ண ஆரம்பிச்சார். ஏன்னா இவர் கேட்குறாரு, நம்ம இஷ்டப்பட்டு கொடுக்குறோம், ஆனால் 50 ரூபா கேட்குறாருன்னு சொல்லிட்டு வாக்குவாதம் பண்ணும்போது அவர்னா சட்டுன்னு என்ன சொல்லிட்டாருன்னா, என்கிட்ட இவ்வளோ வாக்குவாதம் நீ பண்ணுறியா, நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டார். சட்டு என்ன இது நம்மளை யாருன்னு தெரியுமான்னு கேட்குறாரு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ஸ்டன் ஆயிடுச்சு. நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டோன்னே, நீ போட்டுனுக்கிற ஸ்லிப்பரு காணாத போன ஸ்லிப்பரு, நீ போட்டுருந்த ஸ்லிப்பரு இங்கே பாரு நான் போட்டுனுக்கிறேன் அப்படின்னாரு. பார்த்தா நான் காணாது போன ஸ்லிப்பரு அவர் காலில் போட்டுனுக்கிறாரு, ஒயிட் கலர் ஸ்லிப்பரு. பார்க்குறேன் காலில் போட்டுனுக்கிறாரு. எனக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா நம்ம ஸ்லிப்பரை கரெக்டாக நான் உன்னோட ஸ்லிப்பரை நான் போட்டுக்கிறேன்னு சொல்கிறாரு. எனக்கு இன்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு, எனக்கு ஷாக் ஆகிட்டேன். நான் போட்டு வந்த ஸ்லிப்பரை அவருக்கு எப்படி தெரியும்? சரி நான் கம்முன்னு விட்டுட்டேன். சரி பெரியவரா நீ அந்த ஸ்லிப்பரை நீங்கள் போட்டுங்க, நான் ஒன்றும் சொல்லலை அப்படின்ட்டேன். சரி இப்போ இன்னொன்று சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டார். சொல்லுங்க பெரியவர், என்ன உடம்பு திகி 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 திகின்னு எரியுதா, அப்படியே எரிச்சலாக இருக்குதா, அனலாக இருக்குதா, உன்னால் எதுவும் பண்ண முடியலையா, அந்த எரிச்சலை உன்னால் உடம்பை விட்டு வெளியில் கொண்டு வர முடியலையா, ரொம்ப எரிச்சலாக இருக்கமே உனக்கு உடம்பு, உன்னால் இருக்க முடியாத, அவ்வளோ உஷ்ணமாக இருக்குதா உடம்புன்னு கேட்டார். எப்படி இருக்கும் நீங்களே சொல்லுங்கள். ஏற்கனவே நான் போட்ட ஸ்லிப்பரு இதான் உன் ஸ்லிப்பருன்னு அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. ரெண்டாவது என் உடம்புல அங்கே நடந்த அந்த செஞ்சியில் நடந்த சம்பவம் இந்த பெரியவருக்கு எப்படி தெரியும்? நீங்கள் முதல்ல அதை சொல்லுங்கள். என் உடம்பு எரித்து 10 நாளுக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இந்த பெரியவர் என் உடம்புல எரிச்சல் இருக்கு அந்த பெரியவருக்கு எப்படி தெரியும்? நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க அனைத்து பேரும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பேரும் சொல்லணும், என் உடம்புல எரிச்சல் வந்தது அந்த பெரியவருக்கு எப்படி தெரியும்? சரி எனக்கு அப்போவே தெரிஞ்சு போச்சு. நம்ம அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு வரோம், சிவபெருமானை வணங்கிட்டு வரோம், தெய்வம் பெரிய ஒரு ரூபத்தில் வந்துடுச்சு. நான் அப்போவே கண்டுபிடிச்சிட்டேன், சிவபெருமானு நம்மக்கிட்ட வந்துட்டாரு, அந்த தாயும் நம்மக்கிட்ட வந்துட்டாங்கோ, நம்மளுக்கு ஏதோ மெசேஜ் கொடுக்குறாங்கோ. ஏன்னா என் உடம்புல நடந்த அந்த அந்த தீராத அந்த பிரச்சனை அந்த பெரியவருக்கு எப்படி தெரியும்? என்னோட ஸ்லிப்பர் நான் போட்டிருந்த ஸ்லிப்பர் எப்படி அவருக்கு தெரியும்? நான் புரிஞ்சுக்கினேன் இது மெசேஜ் கொடுக்குறான்னு சொல்லிட்டு அவங்க பெரியவர் என்ன சொன்னார், சரி இதுலேருந்து நீ விடுவி பண்ணனா நான் சொல்கிற கோயிலுக்கு நீ போனீன்னா உனக்கு வந்து இந்த பிரச்சனைலேருந்து விடுவி வந்துடும். புரியுதுங்களா? இதான் உனக்கு வழி, இந்த கோவிலுக்கு நீ உன் பிரச்சனைலேருந்து விடுவி வந்துடும். உன் காசு எனக்கு வேணாம், உன் சாப்பாடு எனக்கு வேணாம், எதுவே வேணாம். நான் எதுக்காக வந்தேன்னு கேட்டால் உனக்கு மெசேஜ் கொடுக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு
போயிட்டே இருக்கிறாரு, அப்படியே ஓடுறாரு, இது ஓடி அப்படியே ஸ்பீடாக நடப்பாங்களே போயிட்டே இருக்கிறாரு. சொல்லிவிட்டு அவர் பாட்டு போயிட்டே இருக்கிறார், காசை வாங்கலை, எதுவுமே வாங்கலை, போயிட்டே இருக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், இதுக்கு மேலே நம்ம பெரியவரை நம்ம எதுவும் சொல்லி சோதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்துட்டு அந்த பெரியவர் சொன்ன கோயிலுக்கு மறாத நாள் காலையில் எழுந்து நான் போகிறேன். எப்படி 12 நாள் ஆயிடுச்சு, 12 நாள் ஆயிடுச்சு அந்த சம்பவம் வந்து. நான் அந்த கோயிலுக்கு போகிறேன். போய் இந்த கோயிலில் தாங்க, நான் சொல்கிற கோயிலில் தான் என் உடம்புல இருந்த அந்த உஷ்ணமான அந்த ஒரு 10 நாள் இருந்த அந்த நோய், ஒரு பெண்ணால் வந்த அந்த அந்த உஷ்ணமானது ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்தது. அன்றைக்கி தான் அந்த கோயிலில் போய் தான் எனக்கு அது போச்சு. அந்த கோயில் எந்த கோயிலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு நீங்கள் போங்க, எனக்கு வந்த மாதிரி நிச்சயமாக உங்களுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். இந்த கோயிலுக்கு போங்க, கண்டிப்பாக நிறைவேறும். புரியுதுங்களா? அந்த கோயிலுக்கு காலையில் இருந்து நான் ட்ரெயினில் தான் போனேன். போயிட்டு அந்த கோயில் முன்னாடி சாமி சன்னிதானத்தில் நின்னேன். அது எந்த கோயில் நான் உங்களுக்கு சொல்லட்டுங்களா? இப்போ சொல்கிறேன் கேளுங்க. அந்த கோயில் எந்த கோயிலுன்னு, சிங்கப்பெருமாள் கோயில். அந்த ஊரே சிங்கப்பெருமாள்ன்ற ஊர் தான். அந்த கோவிலில் தான் நரசிம்மர் இருக்கார். ரொம்ப பழமையான கோயில், குகைக்குள்ளே இருக்குது. ரொம்ப பழமையான கோயில், ரொம்ப பயங்கர பவர்ஃபுல் கோயில் நரசிம்மர். அவர்கிட்ட நாளை என்பதே கிடையாது. இன்று போய் நாளை வான்ற அது கிடையவே கிடையாது. அன்றைக்கி அப்போவே அந்த நிமிஷமே முடிச்சிடுவார் கதையை. அவ்வளோ பவர்ஃபுல் டெம்பிள். அன்றைக்கி போன அன்றைக்கே எனக்கு 13 நாள் இருந்த அந்த தீராத அந்த நோய் என்னை விட்டு விலகுச்சுங்க. நோயின்னு தான் நான் நினைப்பேன் சொல்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு என் பயங்கரமான உஷ்ணம். சரின்னு சொல்லிட்டு சன்னிதானத்தில் போய் நின்ன உடனே நல்லா கேளுங்க, எப்படி போச்சுன்னு நல்லா கேளுங்க. சன்னிதானத்தில் போய் நின்னேன், நரசிம்மரை தரிசனம் பண்ணேன், துளசி மாலை போட்டு நரசிம்மர் தரிசனம் பண்ணேன். அப்போ தீபார்த்தனை காட்டி அந்த நரசிம்மரை வந்து சொல்லுவாங்க, ஸ்லோகம் சொல்லி தான் பண்ணுவோம். சொல்ல உடனே நெற்றிக்கண்ணு, அந்த நரசிம்மருக்கு வந்து அந்த ஓல்ஸ் மாதிரி இருக்க நெற்றிக்கண்ணு, அந்த நெற்றிக்கண்ணை அந்த இதுலேருந்து எடுப்பாங்க. எடுத்து தான் அந்த தீபார்த்தனை காட்டுவாங்க. நல்லா பாருங்கள், அந்த நரசிம்மர் கோயிலுக்கு போய் பாருங்கள். நெற்றிக்கண்ணில் வந்து அந்த ஓல்ஸ் மாதிரி நெற்றிக்கண்ணு அங்கே அதை எடுத்து காட்டி அதை விலகிட்டு தான் அந்த நெற்றி தீபார்த்தனை காட்டி அந்த ஸ்லோகம்லாம் சொல்லுவாங்க. அப்போ கரெக்டாக சொல்லும் போது அந்த நெற்றிக்கண்ணை அப்படி எடுக்கும் போது தீபார்த்தனை காட்டும் போது அப்போ லைட்டாக நல்லா தெரிஞ்சிங்க, லைட்டாக எனக்கு அப்படியே வந்து சில்லுன்னு ஆச்சு உடம்பு. ஐஸ் கட்டி அப்படியே சில்லுன்னு ஐஸ் கட்டி மாதிரி ஆச்சு. அப்போயே நான் மாற்றத்தை தெரிஞ்சுக்கினேன், என் உடம்பு எதுக்கு சில்லுன்னு ஆகுதுன்னு. ரெண்டாவது முழுமையாக கேளுங்க, இந்த வீடியோவில் ஜலம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீர்த்தம், அந்த தண்ணியை எடுத்து என்ன பண்ணார் அந்த ஐயர் என் மேலே தெளிச்ச உடனே ஸ்பாட்லேயே அப்படியே முழுசா அப்படியே அந்த அங்கேயே நிற்கிறேன், கருவறையில் அங்கேயே நிற்கும் நேருக்கு நேரம் நிற்கிறேன் மூலஸ்தானத்துலேயே. அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சுங்க. அதான் அந்த காஷ்மீரில் ஊட்டியில் இருந்தால் எப்படி இருக்கும், முதல்ல ஏற்கனவே எரிச்சல், அது திகு உடம்புல எரிச்சல், அது வந்து நெருப்பில் நின்ன மாதிரி. அந்த இடத்துல ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே சில்லுன்னு ஐஸ் கட்டி அப்படியே இருக்க என்னை சுற்றி அப்படியே கடிவாளம் மாதிரி ஐஸ் கட்டியில் இருந்தால் நடுவில் இருந்தால் எனக்கு எப்படி இருக்கும். ஸோ அந்த நெருப்புக்கு ஆப்போசிட்டு அந்த ஐஸு, அதை தணிக்கிறதுக்கு அந்த கூழ். நெருப்புக்கு அணைக்கணும்னா தண்ணி ஊற்றுவாங்கல்ல, அது கூழ் தானே. அப்போ அந்த மாதிரி எனக்கு ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடுச்சு. அந்த இடத்துல தைச்ச உடனே ஏற்கனவே நெற்றிப்பட்ட எடுத்த உடனே அப்படியே அந்த உடம்புல அந்த ஐஸ் வந்துடுச்சு. ரெண்டாவது அந்த தீர்த்தம் தெளித்த உடனே அப்படியே ஐஸ் மாதிரி ஆயிடுச்சுங்க, சில்லுன்னு ஆயிடுச்சு. ஏற்கனவே அந்த நெருப்பில் ஒரு பக்கம், இப்போ இன்னும் ஐஸ் ஆனோன்னா இன்னும் பயங்கரமாக அந்த ஐஸ் அந்த எனக்கு அப்படியே பயங்கரமாக இறுக்கமாக ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஐஸ் மாதிரி ஆனோன்னு என்ன பண்ணிட்டேன், சரியா நம்மளுக்கு முடிவு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், அப்படியே நான் வெளியே வந்தேன். வெளியே வந்து அப்படியே அந்த கோயிலை சுற்றி 3 முறை அப்படியே சுற்றி வந்தேன். சுற்றி அப்படியே வந்துக்கினே வரும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அந்த ஐஸ்லேருந்து அப்படியே ரெக்கர் ஆகி அப்படியே வரேன். அப்படியே வந்துக்கினே இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெக்கர் ஆயிடுச்சு. ரெக்கர் ஆகினோன்னா அப்படியே மூலஸ்தானம் அந்த கொடி மாத்தான நின்ன உடனே தான் எனக்கு அப்படியே அந்த ஐஸை வந்து அப்படியே கொஞ்சமாக அப்படியே ஆச்சு. நார்மலாக ஆனேன். அவ்வளோ எனக்கு ஐஸ் கட்டி மாதிரி இருந்தது. ரொம்ப சொல்லக்கூடாதுங்க, ஃபஸ்ட் கிளாஸான கோயிலுங்க. என் உடம்புல வந்து என்ன மாதிரி உஷ்ணத்தை போக்குன கோயில் அந்த கோயில் தான். நான் ரொம்ப பிரமிச்சுட்டு அந்த கோயிலுக்கு நான் போயிட்டு
அப்படி அந்த ஸ்பாட்லேயே எனக்கு அந்த நடந்தது. அந்த பெரியவர் சொன்னது, பெரியவர் தெய்வ ரூபத்தில் தான், அந்த நரசிம்ம ரூபத்திலையும் அந்த சிவபெருமான் ரூபத்திலையும் அங்கே இருக்கிற அங்காள பரமேஸ்வரி ரூபத்திலே தான் அந்த பெரியவர் வந்து எனக்கு அந்த கோவிலை சொன்னார். ஏன்னா அந்த கோயில் வந்து எனக்கு உடம்புல எப்படி எரியுது திகிதீர் எரியுதுன்னு அந்த பெரியவர் எப்படி சொன்னார்னு கடவுள் தான். அதே மாதிரி என் செப்பலை அவர் போட்டு இருந்தது கரெக்டாக சொன்னது அந்த பெரியவர் தான். அதே மாதிரி அந்த கோயிலுக்கு போனதாங்க என் உடம்புல இருக்கிற அந்த உஷ்ணத்தை நான் கம்மியாச்சு. எனக்கு ரொம்ப அற்புதமான கோயிலுங்க, ரொம்ப அழகான கோயில், ஃபஸ்ட் கிளாஸான கோயில். அந்த கோயிலுக்கு நீங்கள் எல்லாரும் போங்க. இந்த வீடியோ பார்க்குற பக்தர்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், நான் விரும்பி வேண்டி நான் சொல்கிற கோயிலுக்கு நீங்கள் போங்க. நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனையும், உடம்புல இருக்கிற நோய் நொடி உஷ்ணம், தற்காலிகமாகாத நோய், நீண்ட நாள் நோய், எல்லா பிரச்சனைக்கும் இந்த கோயில் ஆக சிறந்த கோயிலுங்க, ஃபஸ்ட் கிளாஸான கோயிலுங்க, அருமையான கோயில். நீங்கள் போய் இருந்தீங்கன்னா ரெகுலராக போங்க. அப்படி போகாத யாருன்னா இருந்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போங்க. எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் கூட அந்த கோயிலுக்கு நான் கூட்டின்னு போகிறேன். வாங்க, நானே உன்னை கூட்டின்னு போகிறேன் அந்த கோயிலுக்கு. யார் வேணாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், என்னை வந்து பாருங்கள், அந்த கோயிலுக்கு நான் கூட்டின்னு போகிறேன். ஃபஸ்ட் கிளாஸான கோயிலுங்க. என் உடம்புல இருந்த அந்த தீராத 13 நாள் இருந்த அந்த நோயை தீர்த்த கோயில் சோலிங்க, அந்த சிங்கப்பெருமாள் கோயில் தாங்க. நரசிம்மர், சிங்கப்பெருமாளில் இருக்கிற நரசிம்மர், அந்த ஊரே சிங்கப்பெருமாள் தான். அந்த கோயிலுக்கு போங்க. நரசிம்மர் டெம்பிள் தான் சிங்கப்பெருமாள் கோயில். அந்த கோயிலுக்கு போங்க. உங்களுக்கு எல்லா பிரச்சனையிலேருந்து நீங்கள் விடுபட்டு வரலாம். குறிப்பாக தற்காலிகமான நோய், தீராத நோய்க்கு அவர் மிகச்சிறந்த மருந்து நரசிம்மரை வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு சகலத்தையும் அவர் போக்குவார். இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். புரியுதுங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் நீங்கள் அனுப்புங்க. அப்போ தான் எல்லோரும் பார்த்தாங்கன்னா இதுக்கு ஒரு நல்ல எல்லாருக்கும் விடை கிடைக்கும். ஏன்னா எல்லாருமே நமக்கு ஏதாவது ஒரு நோய் இருக்குது, நம்ம எந்த கோயிலுக்கு போகலாம், எங்கே போகலாம், ஏது போகலாம், எங்கே போனால் நம்மளுக்கு தீரும்னு சொல்லி நிறைய பேர் குழப்பத்தில் நிறைய பேர் இருக்காங்க. எந்த கோயிலுக்கு போனால் நம்மளுக்கு சரியாகும், நம்ம நோய் நொடியலாம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுவாங்களா, யாராவது நம்மளுக்கு ஏதாவது செய்தி கொடுப்பாங்களா அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்கல்ல. அப்போது இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பேரும் நான் சொல்கிற கோயிலுக்கு, நீங்கள் சிங்கப்பெருமாள் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த நரசிம்மருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். அவர் உங்களுக்கு நோய் நொடியிலேருந்து விடுபட வைப்பார். புரியுதுங்களா? இது நான் உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா நான் உங்களுக்கு செய்தி சொல்கிறேன். எனக்கு நடந்த இந்த அனுபவம், புரியுதுங்களா? எனக்கு என்ன நடந்ததோ அது உண்மை, அது பொய் இல்லை. அதே மாதிரி எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கும் ஒரு நன்மை நடக்கணும்ல, எல்லாருக்கும் நன்மை நடக்கணும். நான் என்ன நல்லது நினச்சி எனக்கு கிடைச்சதோ அது எல்லாருக்கும் நான் பகிர்ந்து சொல்லணும். புரியுதுங்களா? அப்போ தான் சாமி சொன்னார், நம்ம போனோம், நம்மளுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா எனக்கு அது சந்தோஷம் இல்லை. இப்போ நான் சொல்லி யாருன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு நோய் சரி போயிடுச்சா கூட அது எனக்கு வெற்றி தானே. சாமி சொன்னார் போனோம், அப்போ எனக்கு நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னால் எனக்கு அதில் சந்தோஷம் இல்லை, மற்றவங்களோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷம். புரியுதுங்களா? அப்போது இந்த வீடியோ பார்க்குற அனைத்து பேரும் இந்த கோயிலுக்கு போங்க. போய் உங்கள் பிரச்சனையை, நோய் நொடி எல்லா பிரச்சனைக்கும் அருமருந்து இந்த கோவில் தாங்க. புரியுதுங்களா? அருமையான கோயில், அழகான கோயில், அற்புதமான கோயிலுங்க. இந்த கோயிலுக்கு நீங்கள் கண்டிப்பாக போங்க. சிங்கப்பெருமாள் கோயில், நரசிம்மர் கோயில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்குங்க. இந்த மாதிரி எனக்கு கிடைச்ச நிறைய அனுபவத்தெல்லாம் நான் உங்களிடம் நான் பகிர்ந்துக்கிறேன். நிறைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். அமானுஷ்ய விஷயம்லாம் எனக்கு நிறைய நடந்துருது. அதே போல் சித்தரும் என் உடம்புல வந்திருக்காங்க. அடுத்த வீடியோவில் யார் அந்த சித்தர், என் உடம்புல எப்படி வந்தாங்க, என்ன நடந்ததுன்றத நான் அடுத்த வீடியோவில் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய செய்தி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதன் மூலிமா நீங்கள் பயனடைங்க. நிறைய விஷயத்த நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. சரி, இப்போதைக்கு நான் போயிட்டு வரேங்க. நன்றி, வணக்கம்.